மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் 85% மேல் ரஷ்யா, ஈரான், சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்து வருகிறது. நாட்டின் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கவும், கார்பன் உமிழ்வை குறைக்கவும், விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கவும் மத்திய அரசு E20 பெட்ரோலை அறிமுகப்படுத்தியுள்ளது. 2001 ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டு 2006 E5 பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது. சராசரி எத்தனால் கலப்பு அளவு 2013-14 சுமார் 1.53%இலிருந்து 2020-21 8.1%ஆகவும் 2021-22 10%ஆகவும் அதிகரிக்கப்பட்டது. தொடர்ந்து 2022-23 12%ஆகவும் 2023-24 14.6%ஆகவும் 2024-25 19.2%ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இறுதியாக 20% இலக்கு எட்டப்பட்டதாக அரசு அறிவித்தது. கடந்த ஏப்ரல் 1 முதல் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பெட்ரோல் நிலையத்திலும் குறைந்தபட்சம் 95 ஆக்டேன் மதிப்பீடு கொண்ட 20% எத்தனால் கலக்கப்பட்ட E20 பெட்ரோலை மட்டுமே விற்பனை செய்வதை மத்திய அரசு கட்டாயமாக்கி உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் வாகனங்களில் E20 பெட்ரோல் பயன்பாடு குறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, வாகனங்களில் E20 பெட்ரோல் பயன்படுத்தப்படுவதால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டதாகவும் அதன் முடிவுகளையும் விரிவாக தெரிவித்துள்ளார். இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் E20 பெட்ரோலின் தாக்கங்களை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், இந்திய பெட்ரோலிய நிறுவனம், இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கம் மற்றும் இந்திய ஆட்டோமோட்டிவ் ஆராய்ச்சி சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து முறையான ஆய்வுகள் நடத்தப்பட்டன. இந்த ஆய்வுகளின்படி வாகனங்களின் புகை உமிழ்வு அதற்கான உரிய விதிமுறைகளுக்கு உட்பட்டே உள்ளதாகவும், கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களின் என்ஜின்களில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. பழமையான வாகனங்கள் கூட E20 பெட்ரோலில் இயங்கும் போது அவற்றின் செயல்திறனில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளையோ வழக்கத்திற்கு மாறான தேய்மானங்களையோ காட்டவில்லை என்பதையும் இந்த ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் 2005 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டு 2016க்கு முன் தயாரிக்கப்பட்ட BS3 வாகனங்களில் மட்டும் சில ரப்பர் பாகங்கள் மற்றும் கேஸ்கெட்டுகளை மாற்ற வேண்டியிருக்கலாம் என்றும், அதையும் வாகனத்தின் வழக்கமான சர்வீஸின் போதே எளிதாக சரி செய்துவிட முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மைலேஜ் என்பது வெறும் பெட்ரோல் சார்ந்தது மட்டுமல்ல என்றும், வாகனம் ஓட்டும் பழக்கம், ஆயில் மாற்றம் மற்றும் ஏர் ஃபில்டர் தூய்மை போன்ற பராமரிப்பு முறைகள், டயர், கார் அழுத்தம் மற்றும் அலைன்மெண்ட், ஏசி பயன்பாட்டின் அளவு போன்ற பல்வேறுபட்ட காரணங்களை சார்ந்தது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் E15 மற்றும் அதற்கு அதிகமான எத்தனால் கலவைகள் 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 20 கோடிக்கும் அதிகமான இருசக்கர வாகனங்களும் 3 கோடிக்கும் அதிகமான பெட்ரோல் கார்களும் E20 பெட்ரோலை 2.5 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தியுள்ளன என்றும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. காலநிலை மாற்றம், அதிகரித்து வரும் போக்குவரத்து தேவை காரணமாக பாரம்பரிய புதைபடிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைக்க வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே நவீன உலகில் தூய்மையான ஆற்றல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சி ஆகியவை முதன்மையான முன்னுரிமைகளாக மாறியுள்ளன. இந்தியாவும் கச்சா எண்ணெய் மீதான வெளிநாட்டு சார்பை குறைத்து உள்நாட்டு வளங்களை கொண்டு தூய்மையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து அமைப்பை உருவாக்கும் நோக்கத்தில் எத்தனால் கலந்த E20 பெட்ரோல் கொள்கையை வேகமாக செயல்படுத்தி வருகிறது. முக்கியமாக E20க்கு மாற்றாக E0 அல்லது E10 பெட்ரோல் மீண்டும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை மத்திய அரசு முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.